அண்ணா சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, அந்த பெரும்பான்மையை வைத்து அண்ணாதுரை என்னும் சிறுபான்மையை வீழ்த்தி விட்டேன் என்று. மக்கள் சட்டத்தை உடைப்பதற்கு வழிவகுப்பது உங்களுடைய நாடாளுமன்றம் தான். இந்த நாடாளுமன்றத்தில் உங்களுடைய பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு அண்ணாதுரை என்னும் சிறுபான்மையை, திமுக என்னும் சிறுபான்மையை, தமிழன் என்னும் சிறுபான்மையை வீழ்த்தி விட்டதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் எனக்கு வேறு ஒரு வேலை எளிதாகி இருக்கிறது. அண்ணாதுரை ஒற்றையாளாக நின்று போராடினான், தமிழன் ஒருவன் நாடாளுமன்றத்தில் ஒற்றையாளாக நின்று போராடினான், அந்த போராட்டத்துக்கு தீர்வு கேட்டான், கொடுக்க மறுத்தது நாடாளுமன்றம். என்ன செய்வது என்று நான் மக்களை கேட்கப் போகிறேன். மக்கள் இயல்பாக சொல்லுவார்கள், நாம் போராடுவோம், இதனை எதிர்த்து நிற்போம் என்று. அந்த போராட்டத்தையும் எதிர்த்து நிற்க வேண்டிய துணிவையும் நாம் பெற்றிட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை விட்டுவிட்டு நாம் நீண்ட காலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பேசிக்கொண்டே இருந்த விஷயத்தை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய காலகட்டத்தை உணர்ந்து கொண்டு நாம் தொடர்ந்து பயணிப்போம். நாம் வெற்றியடைய வேண்டும் என்பது நம்முடைய சுயநலத்திற்காகவாவது அவர்களோடு ஒன்று நிற்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை நாமும், நம்முடைய பிரச்சனைகளை அவர்களும் புரிந்து கொண்டாலே ஒழிய இந்த சிக்கல்களை தீர்க்கவே முடியாமல் போகும். அப்படி தீர்க்க முடியாத நிலையை நோக்கித்தான் நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமை முறையை நாம் ஒழிக்க வேண்டும். நாடாளுமன்றத்துக்கு நாம் ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டோம்னா அது அடிமை சாசனத்துக்கு சமம். நீ போட்ட கையெழுத்தை திரும்ப பெறவே முடியாது. ஒன்றும் இல்லை, நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடக்குது. நம்ம போட்ட கையெழுத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம போடாத கையெழுத்துக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற எல்லா சட்டங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார்களா? இல்லை. ஆனால் சட்டம் திணிக்கப்படுகிறது. இது ஒடுக்குமுறை இல்லையா? இது அடிமை முறை இல்லையா? நீ எனக்கு கீழ்ப்பட்டவன், அதனால் நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிமைத்தனத்தை நமக்கு பூத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இதனை நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் அரசியல் அரங்கத்தில் மட்டுமல்ல, மக்கள் அரங்கத்திலும் இதனை பிரச்சாரம் செய்ய வேண்டும், இதனை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அண்ணாவும் பெரியாரும் இருந்தால் சொல்லி இருப்பார்கள். அம்பேத்கர் இருந்தால் சொல்லி இருப்பார். அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார். எதற்காக கொளுத்துவேன் என்று சொன்னார்? அவர் சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக, மொழி சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக, இன சிறுபான்மையை பாதுகாப்பதற்காக, மத சிறுபான்மையை பாதுகாப்பதற்காக, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிறுபான்மையும் பாதுகாப்பதற்காக இந்த அரசியல் சட்டம் எனக்கு எதிரானதாக நிற்கும் என்றால் இதனை நான் எழுதினேன் என்று பாராமல் நான் கொளுத்தியே தீர்வேன் என்று பேசினார். அப்படியான ஒரு நெருக்கடியை அன்றைக்கு அம்பேத்கருக்கு ஏற்படுத்தினார்கள். அப்படியான ஒரு அரசியல் நெருக்கடியை இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களை பயிற்றுவி என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அந்த மக்கள் என்கின்ற குழாத்துக்குள் நாம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றடக்கி அவர்களிடம் பேசாவிட்டால் நாம் நாடாளுமன்றத்துக்கு ஒப்புதல் அளிக்காமல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஒப்புதலையும் நாம் திரும்ப பெறவே முடியாது. நாம் நீட் தேர்வுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கவே இல்லை. ஆனால் நம் மீது சட்டத்தின் ரீதியாக திணிக்கப்பட்டது. மாநில அரசின் சட்ட இறையாண்மை எங்கே போனது? மக்களினுடைய அரசியல் இறையாண்மை எங்கே போனது? இது எங்கே போனது என்கின்ற கேள்வியை மக்களை தேட வைக்க வேண்டும்.